பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நல்ல நாளை கடவுள் நமக்கு அளித்திருக்கின்றார். ஆக இந்த நல்ல நாளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அலெக்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க இல்லை, போன சாட்டர்டே ஃபாஸ்டிங் பீரியட் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. நான் அலெக்ஸ் யோசிப்பேன்னா ஆனவனா நம்மளே போட்டு இழுத்துருக்குறாங்க. ஒரு தவறுதலுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு சொல்லுங்க. மெசேஜில் சவுலை பற்றி சொன்னாங்க. சவுல், தாவீது, அப்புறம் பால், முக்கியமான ஒரு ஆளை விட்டுருங்க, சாமுவேல். இப்போ எதுக்கு நான் சாமுவேலை சொல்ல வரேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்டு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது வச்சு நான் திருப்பி மக்கள் வந்த பிறகு இதை தான் திருப்பி சொல்ல போகிறேன். லேட்டாக வந்தார். ஒருவேளை சாமுவேல் அந்த நேரத்திலே வந்திருப்பானால் சவுல் அந்த தவறை செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்லை கரெக்டா அலெக்ஸ்? சாமுவேல் சரியான நேரத்தில் வந்திருந்தால் சவுல் தவறு செய்திருக்க மாட்டான். தவறு செய்தான் என்பதை விட தவறுக்கு ஆரம்பமாக இருந்திருக்காது. அதுதான் அவனுடைய சாமுவேலுடைய சவுலுடைய தவறுக்கு எங்க ஆரம்பம்? அதுதாங்க ஆரம்பம். ஆக அருமையானவர்களே, நாம் சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கின்றோம். தேவரீர், உமது கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அளவிட முடியாத நன்மைகள், எண்ணி பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள். ஆனால் அவைகளை நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அதற்கு கூட எங்களால் நேரங்களுக்கு வர முடியவில்லையே. ஆண்டவரே, எங்களை நீர் மன்னித்தருளும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும். வருகின்றவர்கள் துரிதமாய் வர உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம இடைவிட எல்லாமே பாடுறோம். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கோமா? சந்தோஷமா இருக்கோமா? Hallelujah. கைகளை உயர்த்தி praise the Lord. Thank you Jesus. இல்ல நம்ம இன்னைக்கு Thanksgiving Day, நன்றி தெரிவித்தல் நாள். யாருக்காக நன்றி தெரிவிக்க போறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, I am thankful for you. ஏன்னா நம்ம தேங்க்யூ ஜீசஸ் நிறைய டைம் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஃபேமிலிஸ்க்காக தேங்க் பண்ணுறோமா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? தேங்க்யூ சொல்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. எபிரேயரில் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதுமே நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ரைட்? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபரிங் வாஸ் டிஃப்ரெண்ட் இல்லை? கர்த்தரே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு அனிமலை பலி கொடுத்து தான் ஹி மேட் க்ளோதிங். ஆனால் அதே போல் நிறைய ஆஃபரிங் உண்டு. பர்ன்ட் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், நீங்கள் படிச்சிங்கன்னா கிரெயின் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்காக வந்த கிருபாதார பலி யாரு?
கர்த்தர் ஏசப்பா. அவருக்காக நம்ம இன்னைக்கு எழுந்து நின்று எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக கைகளை உயர்த்தி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
என்ன அற்புதமான வரிகளில், வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். We have all come through that path of tears. ஆனால் ஒரு நாளும் நம்மளுடைய கண்ணீர் தரையில் விழாது. அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை அழைத்து என் மகனே என் மகளே என்று சொல்லி he is just embracing us in his presence. That's why we are here. ஏன்னா நிறைய பேர் தேங்க்ஸ்கிவிங் டைமில் என்ஜாய்மெண்ட்டுக்காக நிறைய இடத்துல இருக்கலாம். பட் here we are in the presence of the Lord to be thanking him. இல்லையா? கண்டினியூஸாக இடைவிடாமல் அவரை நன்றி செலுத்துறதுக்காக இங்கே இருக்கும். அடுத்த பாடலை நம்ம உணர்ந்து பாடுவோமா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டால் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனை நன்றி ஐயா, அரசாளும் தேவனை நன்றி ஐயா. அநாதி தேவனை நன்றி ஐயா, அரசாளும் தேவனை நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே,
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாரும் சேர்ந்த உணர்வாட்டி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுவோமா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி அப்பா, இந்த இடத்துல நீங்க எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லார்ட், யூ ஆர் ஹோவரிங் அரவுண்ட் அஸ், ஓ ஃபாதர். ஆர் வி ஈவன் வர்தி ஆஃப் இட், ஓ மாஸ்டர்? கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் உடைய சுத்த கிருபை. நாங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகக்கூடாது ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகள் உம்மை துதிக்கும் துதியாக மாத்திரம் இருக்க இந்த நேரத்தை தாங்க ராஜா. In the scripture we read Psalm chapter 92 verse 1. It is a good thing to give thanks unto the Lord and to sing praises unto thy name, O Most High. Amen. It is very good to give thanks unto the Lord. அடுத்த பாடலை with full reverence from the bottom of our heart, I come before you today with a grateful heart. I come before you today. There's just one thing that I wanna say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart. With a grateful heart. With a song of praise. With an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord, for all you've done in my life. You took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name.
time with a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord, you lifted us from the shame, from the sin to the eternal life, oh Father. Thank you, Jesus. You took away all our pains. You took away all our sorrows. Lord, you are here, oh Father, in our midst, oh Lord. Thank you, Jesus. Nandi Raja. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். You are the God of Abraham, God of Isaac, and God of Israel. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி அறிதலோட நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை ராஜா. நீர் இல்லாமல் நாங்கள் எங்கே போவோம் ராஜா? கர்த்தாவே, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் ராஜா. உங்களை நிறைய வாட்டி நாங்கள் துக்கப்படுத்துகிறோம். But here we are, oh Father. Just because of your grace, we are here. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே.
எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றுமுடியாய் என்னை காப்பவரே, உமக்கே என்றும் துதியேன். முற்றுமுடியாய் என்னை காப்பவரே, உமக்கே என்றுமே துதியேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆம் தகப்பனே, என்னில் அடங்கா நன்மைகளை செய்த தேவன் நீர். ஒவ்வொரு நிமிடமும் ராஜா எங்க நாசியில சுவாசம் இருக்கிறது உம்முடைய கிருபை ராஜா. கர்த்தாவே, எத்தனையோ காரியங்களை எங்களை அப்படியே அமுத்தி போட்டிருக்கலாம். Lord, it may be a relationship problem. It may be a problem in our workplace. Lord, maybe we are without a job. எங்களுடைய ஃபைனான்ஷியல் நீட்ஸ், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து, எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் நீர் மாத்திரம் எங்களோடு எப்பொழுதும் எங்க கூட இருக்கிறீங்க ராஜா. Thank you, Jesus. Thank you, Lord. We welcome you into our midst, oh Father. எங்களை நீர் கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதாவது தடைகளாக இருக்கிற பிள்ளைகளை நீங்க ஏற்ற வேளையில நீங்க கொண்டு வாங்க ராஜா. நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. மிகுதியான இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தாவே நீர் கூட இருந்து ஒவ்வொருத்தர் மேல இருந்து உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு தாங்க ராஜா. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். கேட்குதுங்களா நான் பேசுறது? இப்போ மைக் வேணாம் இல்லை என்றால் நம்ம பெற்றோர்களை நம்ம கவனிச்சுக்க மாட்டோம். எதுக்கு நன்றி செலுத்தணும்? நீ குழந்தையா இருக்கும்போது பால் ஊட்டி உன்னை சீராட்டி உனக்கு எல்லா காரியங்களையும் செய்து எத்தனை முறை தூக்கங்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய வாழ்வை நமக்கு அர்ப்பணித்து நம்முடைய வாழ்விலே இந்த நிலைமைக்கு காரணமாய் இருப்பது அந்த பெற்றோர்கள்.
அவர்கள் கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்ததினாலே நாம் இந்த நிலைமையில் இருக்கிறோம். அதற்காக தான் நம்ம திருப்பி நம்மளால் முடிஞ்சது எதோ செய்யலான்னு பார்க்குறோம். அதை கூட நிறைய நேரத்தில் மறந்து போய்விடுகின்றோம். அதனால தான் இன்றைக்கி நிறைய நர்சிங் ஹோம்ஸ் பார்க்கலாம், நிறைய காரியங்கள். என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டு உய்வில்லை. ஆக நம்முடைய நன்றியை நாம் கடவுள் நமக்கு எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார் இல்லை? அது சங்கீதக்காரன் சொல்லும் போது அழகாக சொல்கிறான், நான் என்னுடைய எலும்புகள் உருவேற்படாததுக்கு முன்பே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, என்னை அப்படியா நீ கொண்டு வந்து இந்த உலகத்தில் வைத்து இம்மட்டும் பாதுகாத்து என்னை வழிநடத்தி இருக்கிறீர். ஆக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆக அந்த நன்றி செலுத்துவதற்காக தான் நம்ம நாளை கொண்டாடுகின்றோம். ஒருவேளை இந்த அமெரிக்கா தேசத்திலே அது கொண்டு வந்ததின் நோக்கங்களும் எண்ணங்களும் வேறாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையிலே நம்முடைய வாழ்விலே நன்றி செலுத்துவது என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம். கடமைகள் என்பதை காட்டிலும் நன்றி செலுத்துவது நாம் நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம். அநேக நேரங்களிலே நாம் சந்தர்ப்பங்களை நாம் வீணடித்து விடுகிறோம். ஆக இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். அதை மறந்துடவே கூடாதுங்க. நாம் உயர்ந்த நிலைமைக்கு வந்து விட்டோம், நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோன்னா பெற்றோரில் மறந்து போயிடுறோம் அநேக நேரங்களில். எத்தனை பேர் பெற்றோருக்கு தினம் ஃபோன் பண்ணுறீங்க? நான் யாரும் கைத்துறோம் தினமும் பண்ணுறேன்னு சொல்லணும்னா நம்ம குறைகளை சொல்கிறதுக்கு பண்ணுறோமா இல்லை அவங்கள விசாரிக்கிறதுக்கு பண்ணுறோமா? அம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார இருந்து பெரிய தொல்லையாகுதுன்றமா? இல்லை நீ நான் அப்பே சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணதோட நல்லா இருந்திருப்பேன், இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்கிறோமா? இல்லை எப்படி நம்ம சொல்கிறோம்? ஆக நன்றி செலுத்துவது குறை சொல்வதற்காக அல்ல, நன்றி செலுத்துவது நம்முடைய வாழ்வின் கடமையாக இருக்கிறது. ஆகவே மைக் அப்படியே வருங்க. கடவுள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு பிரசங்கமோ இதெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக. ஏன்னா இந்த இடம் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் 1 மணி வரல தான் கேட்டுக்கிறோம், அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். ஆகவே கடவுள் கொடுத்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார் இல்லைங்களா? திரும்பி பாருங்க, இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களாய் நாம் இருப்பது கடவுளுடைய சுத்த கிருபை இல்லை? நம்முடைய இல்லாமையிலே கடவுள் நம்மை வழிநடத்தினார். எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்தினார். வாழ்க்கையில் கஷ்டமே இல்லையா? இருந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டங்களின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே கடவுள் நம்மை வழிநடத்தி வந்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆக மைக் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, நான் யாரையும் இது பண்ணேன். இது உங்களுக்கு கடவுள் தருகின்ற சந்தர்ப்பம். நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு கடவுள் செய்த காரியங்களுக்காய் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க. சுனில், அதனால தான் அவர் தான் முதல்ல வந்தார். அதனால தான் அவர்